ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பணங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இந்த பணம் இருந்தால் தான் நம்மளால் நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியும். இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான பொருட்களை நம்மளால் வாங்க முடியும். இப்படிப்பட்ட பணத்தை நம்ம பல விதங்களில் சம்பாதித்தாலும் சம்பாதித்த பணம் நம்ம கையில் தங்காமல் வீண் செலவாகிட்டே இருக்கும். வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்துக்கு செம்பருத்தி பூ தாங்க தேவை. ரொம்ப ரொம்ப விசேஷமானது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ மட்டும் இல்லை, அதோட இலைகள் கூட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். எப்பொழுதுமே நீங்கள் அந்த ஒத்த செம்பருத்தி, சிகப்பு செம்பருத்தியை உங்கள் வீட்டில் ஒரு நட்டு வச்சு வளர்த்துட்டு வாருங்க. அப்படி இருந்தாலும் அந்த பூவை தினமுமே சாமிகளுக்கு, அனைத்து தெய்வங்களுக்குமே வைக்கலாம். அந்த தெய்வங்களுக்கு வச்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு நேர்மறை சக்தி வருவதை நீங்கள் உணரலாம். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பூக்கள் நம்ம உகந்ததாக சொல்லப்படுது. ஒரு சில பூக்கள் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்தது. அந்த வகையில் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு பூனா அது இந்த செம்பருத்தி பூ தான். தன ஆகர்ஷணத்தை ஈர்க்கக்கூடிய பூவாகவும் பிரபஞ்ச பேராற்றலை தன்னகத்தை கொண்ட பூவாகவும் இருக்கிறது தான் செம்பருத்தி பூ. அதுவும் ஒற்றை செம்பருத்தி பூ, சிகப்பு செம்பருத்தி பூ. ரொம்ப எளிமையான பூ. இந்த பூ எல்லாருக்குமே கிடைக்கும். இதை வச்சு தான் அந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். நம்முடைய கையில் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு உகந்த நாட்களாக சொல்லப்படுறது வளர்பிறை நாட்கள். இருந்தாலும் இந்த வளர்பிறை நாட்களில் கூட அஷ்டமி, நவமி, கரிநாள் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இதை யார் செய்கிறீங்களோ உங்களுக்கு அன்றைய நாள் சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் கூட போதும். அதில் சுத்தமான குடிக்கிற தண்ணீரை எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரே ஒரு ஏலக்காய், அதை இடித்து அதோட விதைகளை அது உள்ளார போட்டுருங்க. அதற்கு மேலே ஒரே ஒரு சிவப்பு செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, ஒத்தை இதழ் சிவப்பு நிற செம்பருத்தி பூ, அதை அந்த தண்ணியில் போட்டுருங்க. இப்போ உங்களுடைய வலது கையில் இருக்கும் சுண்டு விரல் இருக்கு இல்லையா, அந்த சுண்டு விரலை மட்டும் இந்த தண்ணியில் வச்சு ஓம் ஸ்ரீம் ஓம் இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லணும். இப்படி 108 முறை சொன்னதுக்கப்புறம் உங்களுடைய படன் தொடர்பான எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கோரிக்கையாக இருந்தாலும் அதை முழு மனதோடு நினச்சிக்கோங்க. செம்பருத்தி பூவை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த தண்ணீரை குடிச்சிடுங்க. இப்படி தொடர்ச்சியாக 11 நாட்கள் இதை செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான தரித்திரம் முற்றிலும் நீங்கும். பணம் ஏதாவது ரூபத்தில் நமக்கு வந்த பணமும் வீண் விரயமாகாமல் சேமிப்பாக இருக்கும். ரொம்ப எளிமையான முறையில் கிடைக்கக்கூடிய இந்த செம்பருத்தி பூவை வைத்து இந்த முறையில் செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதோடு பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகும். வீண் விரயங்கள் குறைந்த சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும். 11 நாட்கள் செய்தாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இருந்தாலும் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் 48 நாட்கள் கூட செய்யலாம். ஏன்னா 48 நாட்கள் ஒரு மண்டலம். நம்ம இப்போ ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்குது, குடமுழுக்கு விழா நடக்குது அப்படின்னா ஒரு மண்டலம் 48 நாள் கழித்து மண்டலாபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சித்த வைத்தியம் இருக்குது, அதுக்கு மருந்து சாப்பிட்றோன்னா ஒரு மண்டலம் சாப்பிட சொல்லுவாங்க, 48 நாட்கள் சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில பரிகாரங்கள்லாம் ஒரு மண்டலம் செய்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் இதோட ஒரு மண்டலம் கூட நீங்கள் செய்யலாம். அதாவது 48 நாட்கள் கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த ஒரு பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட முழு மனதோட நீங்கள் தினமும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இதில் நன்மை உங்களுக்கு பல விதத்தில் நடக்கும். பண தொடர்பான அத்தனை தடைகளும் நீங்கும். பண பிரச்சனை நீங்கி பணம் வர தொடங்கும். அப்படி பணம் வந்தாலே போதும், நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல பிரம்மாண்ட ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம பணம் வர ஆரம்பித்தா கடன் பிரச்சனையும் இருக்காது. பணம் தாராளமாக வந்தாலே வீட்டில் வீண் வாதங்கள், சண்டைகள், எந்த மன வருத்தமும் எதுவுமே இருக்காது. ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். பணம் தான் வாழ்க்கையான்னு பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் பணம் இல்லைன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு ரூபத்தில் மனவேதனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் பணம் வரணும்னா இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 11 நாள் செய்தாலே நல்ல பலன் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க 48 நாள் செய்து பாருங்கள். இன்னும் கூடுதல் பலன் பல மடங்கு நம்ம அடையலாம். நம்ம முயற்சிகளோட நம்ம கடின உழைப்போட இதையும் நம்ம செய்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல பலன் நம்ம வாழ்க்கையில் நிகழறதை
பல மாற்றங்கள் வாழ்க்கையில் வருவதை நம்ம கண்கூடாக உணரலாம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.